ஆனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருங்கிணைப்பு உருவாகுதா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கூட வந்து அவர் டிவிகே கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே சேர போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. திமுக அப்படிங்கிறது என்ன அப்படி ஒரு கேள்வியை வந்து உருவாக்கிறாங்க. ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு அந்த கொள்கையை வந்து கற்றுக் கொடுக்கலையா நீ? அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள திமுக வந்து சுருங்கி போனதுனால புதுசாக எந்த கட்சி வந்தாலும் அதில் வந்து ஒரு எல்லாருமே இருந்தாலும் ஒரே வீட்டில் அப்பா வந்து கிளை செயலாளர், அம்மா வந்து மகளிர் அணி, தம்பி வந்து ஐடி விங்கு, பையன் வந்து மாணவர் அணி. இப்படி. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், அரசியல் களங்களில் தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்வாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் பொது நிகழ்ச்சிகள் வரும்போது அந்த தலைவர்களிட வந்து ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியாக ஒரு ஆரத்தழுவி வரவேற்றுக்கிறாங்க. இது வந்து எப்படி சார் பார்த்துக்கிறது? இது எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, துறைமுகம் காஜா அவங்க கல்யாண வீட்டில் உதயநிதியும் சீமானும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அண்ணா உட்காருங்க, தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டிப்பிடிச்சு வர இருக்கிறாங்க. அதே போல் இயக்குனர் கௌதமன் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனும் நடந்துச்சு, கல்யாண வீடு. அதுலேயுமே வந்து ஸ்டாலின், சீமான் ரெண்டு பேரும் ஒரே சோஃபாவில் உட்காந்து, அது வைகோ கூட சரியாக பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சர்ச்சை போடுச்சு. அது இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா வந்து முன்னால் காமராஜர் ராஜாஜி காலத்திலே வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அப்படின்னா கூட சட்டசபையில் கூட எம்ஜிஆர், கலைஞர் வந்து எதிர்புறமாக பேசுவாங்க. ஆனால் வந்து ஒரு நட்பு வந்து அவங்களுக்குள்ள எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். தனிநபர் தாக்குதல் இருக்காது. அரசியல் கொள்கைகளை விமர்சனம் பண்ணுவாங்க, அரசு திட்டங்களை விமர்சனம் பண்ணுவாங்க, தனிப்பட்ட முறையில் வந்து தாக்குதல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் இடையில வந்து இவங்க ஜெயலலிதா வருவதுக்கு அப்புறம் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. சசிகலா கூட ஒரு இதில் சொல்லுவாங்க, பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப வைரலெல்லாம் ஆனது. ஏன்னா வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சகஜமாயிருச்சு. ஏன் இவங்க எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் கூட திமுக ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு நிகழ்வு பார்த்துருப்போம். அது வந்து இவங்க கலைஞர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவங்கெல்லாம் போய் சந்திப்பாங்க. இப்போ ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது எப்படின்னா, தாமரக்கணி அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து அப்பா போக முடியாது. ஆனால் திமுக மதிவாணன் முன்னாள் அமைச்சர், அந்த மதிவாணன் அவரை யார் எதிர்த்து போட்டி போட்டாங்களோ அதிமுகவில், அவங்க வீட்லேயும் இவங்க வீட்லேயும் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்டாலின் போறாரு. அது திமுக கல்யாணம் அப்படின்னு சொல்லி. இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்களா, அப்படி இல்லை. இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. ஆனால் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒருங்கிணைப்பு உருவாகுதா அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா திமுகவில் வந்து நிறைய பேர் டிவிகே பக்கம் போகிறதுக்கான பேச்சுகள் நடக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கூட வந்து அவர் டிவிகே கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே சேர போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ ஜெகத் ரட்சகன் பையன் வந்து டிவிகேல போய் சேர்ந்துருக்காப்புல. திருச்சி சிவா அவங்க பொண்ணு வந்து டிவிகேல போய் சேர்ந்துருக்குறாங்க. அப்போ ஒரு பாரம்பரிய கட்சின்னு சொல்கிறோம், கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி, பெரியார் அண்ணா வழி வந்தவங்க அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் மு.க. அழகிரியோட பொண்ணு வந்து விஜய் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. இப்போ என்ன நடக்குது? அப்போ கருணாநிதி குடும்பத்தில் இருந்தே ஒருத்தவங்க வந்து இப்படி போகிறாங்க. பாரம்பரியமாக கொள்கையை அதிகமாக பேசக்கூடிய திருச்சி சிவா வீட்டில் இப்படி நடக்குது. ஜெகத் ரட்சகன் அவர் தான் இலக்கியம், ஆன்மீகம், அரசியல் எல்லாமே கலந்து பேசக்கூடியவர், கொள்கைகளாக நிறைய மேடையில் பேசக்கூடியவர். அவங்க பையன் அங்கே போயிட்டாரு. அப்போ திமுக அப்படிங்கிறது என்ன அப்படி ஒரு கேள்வியை வந்து உருவாக்கிறாங்க. ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு அந்த கொள்கையை வந்து கற்றுக் கொடுக்கலையா நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போது அதிமுக திமுக ரெண்டுலேயுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிமுகவில் கூட சில நேரங்களில் புதுசாக பதவிக்கு வரலாம். திமுகவில் வந்து பாரம்பரியம் கட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி பாரம்பரியமாக மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, பாரம்பரியமாக ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க. இவன் 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. உதயநிதி இளைஞர் அணி ஆனதுக்கப்புறம் சரி எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கணும், பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ சீட்லாம் கேட்டாங்க. ஆனால் வந்து அதிலே பெரிய சண்டை போணுச்சு. இப்போ அடுத்து மாவட்ட செயலாளர் பிரிக்கணும் விட மாட்டேங்கிறாங்க. அது வந்து சீனியர்ஸ் வந்து இருக்கணும், சீனியர்ஸ் வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திண்டுக்கல்ல ஐ பெரியசாமி அவர் வந்து அமைச்சராக இருந்தவர், அவங்க பையன் எம்எல்ஏ. இந்த மாதிரி KN நேரு அவர் அமைச்சர், அவங்க பையன் MP. இந்த மாதிரி நிறைய பேர் எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால இது வந்து பாரம்பரியமாக கட்சிக்காக பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா, இந்த மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள திமுக வந்து சுருங்கி போனதுனால
இப்போ டிவிகே அப்படின்னு வந்ததுல டிவிகேன்னு மட்டும் கிடையாது, புதுசா எந்த கட்சி வந்தாலும் அதுல வந்து ஒரு கூட்டம் போய் சேர்றாங்க. கமல் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, அங்க வந்து இளைஞர்கள் வந்து மொத்தமா போய் நிற்கிறாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க தவிர மீதி கூடுதலாகவும் போய் இளைஞர்கள் வந்து அங்க போய் சேர்றாங்க. அப்புறம் பிஜேபி வருது, அண்ணாமலை வர்றாரு, அண்ணாமலை பின்னால ஒரு கூட்டம் போறாங்க. அப்புறம் சீமான் வர்றாரு, சீமான் கூட வந்து நிறைய பேர் சேர்றாங்க. விஜய் வர்றாரு, விஜய் கூட போய் ஏன்னா பதவி பொறுப்பு, அவன் கொடி கட்டி போய்கிட்டே இருக்கிறான், நம்ம பின்னாலே கோஷம் போட்டு போறோம், நம்ம தான் போர்டு வைக்கிறோம், நம்ம அவங்க மாலை தூரம் ஆராத்தி எடுக்கிறோம், வரவேற்பு கொடுக்குறோம், நம்மளும் என்னைக்கு கட்சி பொறுப்புக்கு போறது? அப்ப நம்மளும் அந்த வெள்ளை வேஷ்டி சட்டை போடணும், அதுல நடந்து வர்ற மாதிரி ரீல்ஸ் போடணும், கட் அவுட்ல நம்ம பேர் வரணும், போர்டு கல்யாண வீட்டுல போர்டுல நம்ம பேர் வரணும், அவன் யோசிக்கிறான். யோசிக்கும் போது இப்ப கட்சி பதவி எங்க கிடைக்கும்? திமுக நமக்கு கிடைக்காது. மகளிர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி எல்லாருமே இருந்தாலும் ஒரே வீட்டுல அப்பா வந்து கிளை செயலாளர், அம்மா வந்து மகளிர் அணி, தம்பி வந்து ஐடி விங்கு, பையன் வந்து மாணவர் அணி, இப்படி புதுசா தொடங்கின அணிகளில் கூட ஒரே குடும்பமா மாறிடுது. அதாவது நம்ம கிராமத்துல வந்து பங்காளிகள் வகையறா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் இந்த வகையறா, ஐயா பெரிய குடும்பம், பெரிய தலைக்கட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த திமுக அந்த கிராமத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரே தலைக்கட்டுல எல்லா பதவியும் இருக்கும். ஆமா, அதாவது அப்பா பையன் அந்த ஒரு ரேஷன் கார்டு மட்டும் கிடையாது, இந்த தலைக்கட்டுல உள்ளவங்க எல்லா பொறுப்புலையும் இருப்பாங்க. யார் ஓட்டுக்கட்டு வந்தாலும் இவங்க குடும்பம் தான் போகும். புதுசா வீடு வருதா இவங்க குடும்பம் தான் போகும். ஒரு அமைச்சர் வர்றாரா இவங்க குடும்பம் தான் போகும். அப்போ மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு பிடிக்காத விஷயமா வரும். பொறாமை, வெறுப்பு அப்படிங்கிறத விட அவங்களுடைய ஆசை வந்து நம்மளும் என்னைக்கு அரசியலுக்கு வர்றது, அப்ப இவங்க பரம்பரை வாரிசா இவங்களே இருந்தாங்கன்னா நம்ம என்னைக்கு அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறதா. சரி, நீ பஞ்சாயத்து தலைவர் ஆகிக்கோ, சொசைட்டி தலைவரா இன்னொருத்தனுக்கு விட்டு கொடு, நீ கவுன்சிலர் ஆகிக்கோ, இன்னொரு பஞ்சாயத்து துணைத் தலைவரை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடு, இல்ல கட்சி பொறுப்பு ஒருத்தனுக்கு கொடு, நீ இந்த பதவியில் இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல. அப்படிங்கிறது இல்லாம போனதுனால, அதாவது அதிகார பகிர்வு இல்லாம போயிருச்சு. அந்த அதிகார பகிர்வு இல்லாததுனால இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து கட்சி பாதிச்சிருக்கு. அதுல நியாயம் இருக்குதானே? என்ன நியாயம் இருக்குது? அதாவது இப்போ ஏற்கனவே கட்சிக்காக உழைச்சவங்கன்னு சொன்னாலுமே அந்த பெரியவங்களே எல்லா பதவியும் அடையும் போது அடுத்து வர தலைமுறையினர் புதிய பதவிக்கு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் வந்து இங்க கிராமத்துல மட்டும் கிடையாது, ஸ்டேட் லெவல்லையும் அதுதான் பிரச்சனை. ஸ்டேட் லெவல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 6 ஜாதி, அந்த 6 ஜாதி தான் அதிகமா அதிகாரத்துல இருக்கிறாங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்க, பெரும்பான்மை இருக்கக்கூடியவங்க. கவுண்டர்கள், வன்னியர்கள், முக்குளத்தோர், ஆதிதிராவிடர், பறையர், இந்த மாதிரி ஒரு 6 ஜாதி பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவங்க நிறைய பதவிகள் இருக்கிறாங்க. மற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சாதிகள் வந்து, சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்க பெரும்பான்மை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட 6 ஜாதி தவிர மற்றவங்களுக்கு வந்து பதவிகள் அமைச்சரோ எம்எல்ஏக்களோ கிடைக்கல. அப்போ அப்படியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் போது அவங்க வந்து இந்த டிவிகே நோக்கி அல்லது புதுசா ஒரு கட்சியை நோக்கி போறாங்க. ஆனா டிவிகே இப்போ என்ன அப்படின்னா, திரும்பவும் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து ஆட்களை தூக்கி போட்டு அந்த பழைய மாடலுக்கு வந்துட்டு அப்படின்னா அவங்களும் நாளைக்கு கேள்விக்குறியா மாறிடுவாங்க. சார், அப்ப இப்படியான நாகரிகமான ஒரு அரசியல் வந்து மாற்றத்துக்கான அரசியலா வந்தா அது நல்லா தான் இருக்கும், முன்னேற்ற பாதையில கொண்டு போனா அது எல்லாரும் வரவேற்கக்கூடியதா அமையும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்க. அப்ப திமுக வந்து நாகரிக அரசியல் பண்றாங்க, டிவிக்கு வந்து மாற்றத்துக்கான அரசியல் பண்றாங்க. ஆனா பழைய முறையிலே வந்துடக்கூடாது, அது ஒரு சேஞ்சா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே அதுதான் நம்ம விரும்பிட்டு வர்றோம். அப்படி ஒன்று நடந்தா அது நல்லதுதான் சார், அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களோட தகவல்களுக்கு நன்றி. நன்றி.